जय महागणपते ஆதிபராசக்திக்கு ஜெய். அன்பார்ந்த ஐடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவோம் ஆன்மீகம் ஆன்மீகம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாம் இருக்கோம். ஐடிவி சார்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். முதல்ல நம்ம இந்த மாசத்துக்கான பலன், அதாவது அக்டோபர் மாதத்துக்கான பலன்களை பார்க்க விரும்புகிறோம். இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் நிறைய கேளுங்க. ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் நிறைய கேட்கணும் நீங்க, அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருக்கிறது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க விருப்பப்படுறோம். இப்போ நம்ம அக்டோபர் மாத பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள், ஏன்னா தீபாவளி வேற நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால அந்த அக்டோபர் மாத பலன்களை நம்ம பார்க்கணும். அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இருப்புகள் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. பண இருப்பு, அதை வச்சுதான் பேசிக்கா வாழ்க்கையே. பணம் இருக்கிற நிலைதான் வாழ்க்கையே. அர்த்தாஷ்டமத்துல குரு அதிசாரம் பெறுவதனால, கடகத்துல அதிசாரம் பெறுவதனால உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் புதன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டிலே இருக்கிறார். அப்ப நம்ம பேங்க்ல இருப்பு வைத்திருந்தால் அவர்கள்லாம் சுலபமாக இந்த அக்டோபர் மாதத்தை சுலபமாக கடத்தி விடலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பேங்க்ல இருந்து இருப்பெல்லாம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய சேமிப்பு இருந்தால் அதை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அங்கேயே சுக்கிரன் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயமும் நடைபெறும். வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போய் இருப்புகள் குறையாம இருப்பதற்கு எனக்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இருப்பு இல்லாம எனக்கு வரவு கொடு அப்படிங்கிற, இருப்பை செலவு பண்ணாம எனக்கு வரவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட 5 விளக்குகள் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மேஷராசிக்காரர்களுக்குரிய ஒரு விஷயம். இந்த அக்டோபர் மாசத்துல 60% பலன்களை மேஷராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையினால கொஞ்சம் ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனைகள், அதாவது எடுத்தெறிந்து பேசுதல், யாருக்குமே ஒரு ஒரு நெருக்கமான பாதைகள் இல்லாமல், பணவரவுகள் இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போறார். கடகத்துல அதிசாரம் பெற்று மறைந்து போகக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கொஞ்சம் நமக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று அவர்கள் பிரதோஷ வழிபாடு செய்து வழிபட்டாலேயானால் நன்றாக இருக்கும். அவர்களுக்கான பரிகாரம் இதுதான். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 45% பலன்களை இந்த அக்டோபர் மாதத்தில் பெறுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள், திருமணம் ஆகக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணமாகும். கை இருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு போயிருக்காரு. அப்போ நம்ம எதிர்பார்த்த பண வரவுகள் இந்த மாதம் கிடைக்கும். அக்டோபர் மாதத்துல திருமணம், ஐப்பசியில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குரு பகவான் ஏற்படுத்தி. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கு காப்பாற்றுகின்றது. ஆகையினால இந்த குடும்பஸ்தானத்துல குரு இருப்பதனால நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை போயிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல அவங்க 70% பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் குறிக்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இங்க போகலாமா, அங்க போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, வேலை மாற்றங்கள் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு ஏற்படும். பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பண வரவுகள் சகஜமான ஒரு நிலையில இருக்கும். ஏதாவது வச்சிருந்தா அது இருப்புகள் செலவுக்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. பண வரவுகளை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமைப்பே. அதனால இந்த அக்டோபர் மாசத்துல கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரியான ஒரு இது பண்ணணும் அப்படின்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் அதிகமாக செய்தால் பரிகாரமாகி விடுகிறது. ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஜீவ சமாதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று அமைதியாக தியானம் பண்ணார்களே ஆனால் இந்த மனம் ஒருநிலைப்பட்டு அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லா இருக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. சிம்மராசி
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்திலே குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதிசாரம் பெற்று கடகத்தில் இருப்பதனால அவர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால சுத்தமா கையில காசு இருக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. மேற்படி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மாதம் எதுவும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. பண வரவுகள் குறைந்து கொண்டே போகும். ஆகையினால நீங்க வந்து இருப்புகளை வந்து நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பரிகாரமாக நீங்கள் வந்து தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்ப வழிபாடு ஐயப்பன் வழிபாடு பண்ணீர்களானால் ஓரளவுக்கு சுலபமான நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த அக்டோபர் மாதம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு. இந்த கடகராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 50% பலன்களை பெறுகிறார்கள். சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 40% பலன்களை பெறுகிறார்கள். அடுத்து கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவுகள் உண்டு, நல்ல ஒரு போக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியமும், ஏற்கனவே நிலுவையில் உள்ள அரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரியர்ஸ் தொகை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அரியர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. வச்சிருக்கிற அரியர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்கு உண்டு. பணவரவுகள் சுமாராகத்தான் இருக்கும், இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக அவர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள் ஆனால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 60% பலன்களை பெறுகிறார்கள். அடுத்தது துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திலே பதவியை பார்க்கக்கூடிய குரு. அதனால ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றலாகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாற்றலாகி போகும்போது அவர்களுக்கு நல்ல வித பலன்களை தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து இடம் மாறலாமா, வீடு மாறலாமா அப்படின்னு கூட சில பேர் முடிவுபடுத்திருப்பாங்க. வீடு மாறலாம், இடம் மாறலாம், வேலைகள் மாறலாம், தன்னுடைய பதவியை பார்க்கக்கூடிய அப்பா அவங்க பதவின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து வெறும் குழந்தை பதவி, அப்பா பதவி, அம்மா பதவின்னு இல்லை, பெரியப்பா பதவி, சித்தப்பா பதவி, வேலை பதவி, எல்லா பதவியுமே பதவியை பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால இவர்கள் வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓரளவுக்கு நிதாசனமான ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். பதவி வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65% பலன்களை பெறுகிறார்கள். இவர்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மாரியம்மன் கோவில்ல அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஒரு அபிஷேக ஆராதனை செய்தால் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 12ல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால திருமண தடைகள் ஏற்படும். திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு முடிவு ஒரு சூழ்நிலையில திருமண தடைகள் ஏற்படும். அதே மாதிரி பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்து குரு நல்ல பலனை கொடுப்பார், நல்ல விதமான விஷயங்களை கொடுப்பார். நிறைய பண வரவுகள் வரும். ஆனால் திருமணம்ங்கிறது தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓடி போனவனுக்கு 9ல குரும்பாங்க. அந்த மாதிரி இந்த 9ஆம் இடத்து அதிசாரம் பெற்ற குரு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருகிறார். இந்த அக்டோபர் மாதம் கடந்து அடுத்து வரக்கூடிய தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். திருமணம் கைகூடி வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு. பணவரவுகள் நீடித்து இருக்கும். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75% பணங்களை பெறுகிறார்கள் பணவரவுகளை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் சில சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவர்கள் என்ன பண்ணணும், அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று 9 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான பரிகாரம் அவர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பார்த்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருப்பதனால எவ்வளவு வரவு வருதோ அவ்வளவு செலவாயிடும். அதுக்கு மேலேயும் செலவாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த அக்டோபர் மாதத்துல கொஞ்சம் அமைதி காத்து, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை போன மாதம் வரைக்கும், அதாவது செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு இருந்த பண வரவு இப்போ இருக்காது. எல்லாம் தொலைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நகையெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதே சமயத்துல வீட்டில் இருக்கிற குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% பலன்களை பெறுகிறார்கள். இவர்கள் என்ன பலன் பண்ணா நன்னா இருக்கும் அப்படின்னாக்கா, இவர்கள் வந்து தனுசு ராசியா இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு செய்வதனால நல்ல பலன்களை பெறுகிறார்கள் இந்த அக்டோபர் மாதத்துல. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ல குரு உச்சம் பெற்று இப்போ அதிசாரம் பெற்று வந்திருக்கிறதுனால மகர ராசி தான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். மகரமும் அந்த 90% பலன்களை பெறுகிறார்கள். நல்ல வரவுகள், நல்ல செலவு, நல்ல விதமான மனை வாழ்க்கை, நல்ல இல்லறத்திலே ஒரு சுகமான ஒரு நிகழ்வுகள் ஆகியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 7ல இருக்கக்கூடிய குரு எல்லா விதமான நற்பலன்களையும் கொடுக்கிறார்கள். பணம் இருந்தா போரும், அதனால எல்லா விதமான விஷயங்களும் நம்ம அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த 90% பலன்களை பெறுகிறார்கள்னு சொல்லிட்டோம். அதே சமயத்துல
இந்த இவர்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோவிலை கொஞ்சம் விருத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது பண உதவி கொடுத்து அந்த கோவிலை ஒரு கும்பாபிஷேகமோ இல்லை கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, இல்லை அருகில் இருக்க ஏதாவது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகத்துக்குரிய சிலைகள் வாங்கி வைப்பதோ, இல்லை அதற்குரிய பணம் கொடுப்பதோ, ஓம சாமான்களுக்கு பணம் கொடுப்பதோ, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நல்ல விருத்தி இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அக்டோபர் மாதத்துல மகர ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பலன்களை பார்த்தோம். அடுத்ததாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சகட யோகம் பெறுகிறார்கள். குரு வந்து சகட யோகம் மேலே 6 காடாறு மாதம் 4 மாதம் 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் சுமாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பராசிக்காரர்களுக்கான பண வரவுகள் அப்படித்தான் இருக்கும். கும்பராசியை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள், எதையும் தாங்கும் எதையும் உள்ளவர்கள் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த சனி கிரகம் அந்த ஆட்சி வீழா இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு சென்று விடுவார்கள். அதனால அக்டோபர் மாதம் ஒன்றும் கவலை இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த அக்டோபர் மாதத்துல அவர்களுடைய பலன் வந்து 60% பலன்களை பெறுகிறார்கள். இவர்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு சென்று எல் தீப வழிபாடை சனிக்கிழமையில் செய்து அதன் மூலமாக நிவர்த்தி செய்து கொண்டு நல்ல பலன்களை பெறலாம். அடுத்ததான் மீனராசிக்காரர்கள் படிப்பாளிகளாக இருந்தால் நல்ல விதமான படிப்பு ஏறும், நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, குழந்தை பேரு, அதே சமயத்தில் நல்ல பதவி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி. இவர்களும் 85% வரைக்கும் நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணவரவுகள் நீடித்து நல்லாக இருக்கும். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அருகில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி, பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில தாமரை பூ வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள்னா நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பரிகாரம். ஆக நாம் இந்த மாதம் மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்த்தோம். இந்த அக்டோபர் மாதத்துல சிறப்பாக பலன்களை பெறுவதன் மூலமாக அனைவரும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் பெறலாம். நீங்க இந்த ஐடிவி சார்பாக கேட்கப்படும் அத்தனை கேள்விகளும் உங்களுக்கு பதிலாக கொடுக்கப்படும். அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம வந்து ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை பெல் பட்டனை ஷேர் பண்ணி நிறைய வியூவர்ஸ் வர்றதுக்கு ஐடியா பண்ணுங்க. ஏன்னா இது மூலிமா நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போக போகிறோம். சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல செய்தியாக அமைதியும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.